பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்தவமே நீ எங்கே செல்கிறாய் என்ற போர்ஷனில் ஒரு பகுதி நம்ம பார்க்க போகிறோம். எதற்காக நமக்கு சோதனை வருது? நான் ஆண்டவருக்குள்ளே தானே நான் இருக்கேன், அப்போ ஏன் என்னை சோதிக்கிறாரு என்ற ஒரு கேள்வி அநேகருடைய உள்ளத்தில் காணப்படுகிறது. ஸோ அதை நம்ம எப்படி நம்ம ஜெயிக்கணும், இதுக்கு தியானிக்கிறதுக்கு முன்பதாக முதல்ல நம்ம ஜெபிக்கலாம். கர்த்தருடைய கரத்தில் நாம் ஒப்பு கொடுக்கலாம். சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்கள் உமக்குரியதப்பா. ஆண்டவரே, இப்பொழுதும் நாங்கள் படிக்கிற உமது வார்த்தையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனம் உள்ளதாக மாற்றுங்க. கற்றுக்கணும் ஏதாவது, அதன்படி நாங்கள் ஜீவிக்கணும். ஜீவிக்கிறது மாத்திரம் இல்லை, ஜெயித்து வாழணும். அதை எங்களுக்கு சொல்லித்தாங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். தேவஜனமே, நம்ம மனசில் ஓடுற குவெஸ்டின் என்னென்னா, எதுக்காக நமக்கு கஷ்டம், துன்பம், வேதனைகள் கிறிஸ்தவ மத்தியில் ஏன் நடக்கு என்ற குவெஸ்டின் இருக்கு. நம்ம எதிர்னாலும் நம்ம பார்க்க வேண்டியது வேத வசனத்தை. வேத வசனம் இதில் என்ன சொல்லுகிறது? மத்தேயு 4ஆம் அதிகாரம் 1 வசனம். அப்பொழுது பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அவ்வளோதான். இந்த வசனத்தை படிக்கும்போது நமக்கு என்ன தெரியுதுன்னா, சோதனை ஒவ்வொரு மனுஷனும், கர்த்தருடைய பிள்ளைகள், ஐம் டாக்கிங் அபவுட் சில்ட்ரன் ஆஃப் காட், வேத வசனத்தின்படி ஜீவிக்கிறவங்க, தேவனுக்கு பிரியமான வழியில் வாழ்கிறவங்களுக்கு சோதனைகள் வருகிறது. எல்லாரும் சொல்லுவாங்க, நான் ஆண்டவருக்குள்ளே தானே நான் இருக்கேன், எனக்கு ஏன் சோதனை வருது? உலகத்தில் நல்லா தெய்வ ஜனமே தெரிஞ்சுக்கோங்க, பிசாசு அவனுடைய கூட்டம் அவனுடைய ஜனங்களை தொடவே மாட்டான். ஏன்னா அவர்களெல்லாம் அவனுடையவர்கள். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அநேக உபத்திரவங்கள் உண்டு, போராட்டங்கள் உண்டு. ஆனால் இந்த வசனத்தை படிக்கிறதுனால நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது, ஒவ்வொரு சோதனைக்குள்ளே போகும்போதும் பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவர் நம்ம கூடவே இருக்கிறார். நம்ம கூடவே இருந்து சகல சத்தியத்திலே நம்ம நடத்துகிறார். இங்கே ஏசப்பாவுக்கு ஒரு சோதனை இங்கே எப்படி வந்தது? வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். பிந்தின ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து. ஆதாமுக்கு சோதனை வந்தது எங்க? ஏதேன் தோட்டத்தில். அந்த ஏதேன் தோட்டத்தில் சோதனைக்காரன் சோதிக்கிறான், தன் மனைவியாகிய ஏவாள் மூலியமா. இந்த ஆதாம் சோதனையை தோத்து போயிட்டார். எது செய்யாதன்னு சொன்னாரோ அதே சாப்பாடு, அந்த சாப்பாட்டு விஷயத்தில் தோத்துட்டார். பிந்தின ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து அவர் என்ன செய்கிறாருன்னா, அவர் வார்த்தை, தேவ வசனமாகிய ஆவின் பட்டயத்தை வச்சு அந்த சாத்தானை ஜெயிக்கிறாப்புல. இங்க வனாந்திரத்துக்கு கொண்டு செல்லப்பட்ட இயேசு கிறிஸ்துவானவர் 3 விதமான சோதனைகளுக்கு போறார். கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இந்த 3 சோதனைகள் ஏசப்பாக்கு வந்தது. இன்றைக்கு நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் இதே சோதனை தான். ஆனால் இந்த 3 சோதனையும் நம்ம ஜீவிய காலம் முழுக்க காணப்படுகிறது. அதுக்கு தான் தெய்வ வசனம் சொல்லுகிறது, முடிவு பரியந்தம் நிற்கிறவனே ரட்சிக்கப்படுகிறான். இன்னைக்கு நம்ம சோதனையில் ஜெயிச்சிட்டோம்னாக்கா நாளைக்கு நமக்கு சோதனை இல்லை, நாளைக்கு இன்னொரு சோதனை இருக்கும். சேம் மெத்தடா சேம் பேட்டர்னா எப்படி இருந்தாலும் இருக்கலாம், ஆனால் அவன் சோதனை பண்ணிகிட்டே இருப்பான். எங்கேயாவது நம்ம தவறி விடுவோமா? எங்கேயாவது தேவனை தூஷிச்சிருவோமா? எங்கேயாவது அவருக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கையில நம்ம வாழ்ந்துருவோமா? பார்த்துக்கிட்டே இருப்பான்.
அதுதான் தெய்வ வசனம் சொல்லுகிறது, பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி அலைந்து திரிகிறான். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நானோ செகண்டும் ஆவியானவரே நீர் என்னோடு கூட இருந்துடலாம். வசனம் சொல்லுது, 1வது வசனத்துல சொல்லுது, ஆவியானவரால் கொண்டு செல்லப்பட்டார். கொண்டு செல்லப்பட்டு அங்க என்னாச்சு? சோதனைக்குள் வருது. அடுத்த வசனம் வாசிக்கல, கேளுங்க. இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாய் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும் என்றான். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தை நம்ம பிரேக் பண்ணி பார்க்கும்போது எப்படி நம்ம எடுக்கணும்னா, பிசாசுக்கு தெரியும் அவர் யாருன்னு சொல்லி. வானத்தையும் பூமியும் அண்ட சராசரங்களையும் படைத்த தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தர். இந்த உலகம் அஸ்திபாரம் போடும்போதே நான் என் தேவனிடத்துல பிதாவின் இடத்துல இருந்த செல்ல பிள்ளைன்னு சொல்லி வாசிக்கிறோம். அப்பேற்பட்ட தேவனாகிய கர்த்தர் இடத்துல சொல்றாப்புல, நீ தேவனுடைய குமாரனே ஆனால். அதாவது என்ன பண்றாப்புல, நமக்கு மைண்ட்ல சந்தேகத்தை கொண்டு வரான். நம்ம சந்தேகத்துல நம்ம பேசுவோம் இல்லை, உண்மையாவே நான் கர்த்தருக்குள்ள இருக்கிறேனா, நான் அவருக்கு பிரியமா நான் நடக்கிறேனா, அப்ப ஏன் எனக்கு இத்தனை போராட்டம் வருது? எத்தனையோ நாட்கள் நம்ம பேசியிருக்கோம். நான் உண்மையாவே கர்த்தர் என்னோடு இருக்கிறாரா, அப்ப ஏன் எனக்கு இவ்வளோ போராட்டம், நான் ஏன் இவ்வளோ கண்ணீருக்குள்ள போகணும்? அந்த நெகட்டிவ் வார்த்தைகளை பேசுறதுக்கு அவன் நம்மளை தூண்டிகிட்டே இருப்பான். நம்ம அந்த நேரத்தில் என்ன பண்ணணும்? ஏசப்பா என்ன சொன்னாரோ அதே மாதிரி நம்ம சொல்லணும். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல. இந்த சிச்சுவேஷனில், இந்த கேஸ் ஸ்டடியில் அவர் 40 நாள் இரவும் பகலும் புசியாமலும் குடியாமல் இருந்தார். அப்போ அவருக்கு பசி உண்டாயிற்று. அவன் அந்த வீக்னஸ், அந்த வீக்கஸ்ட் மோமெண்ட்டை பார்த்து அவன் டெஸ்ட் பண்ணுறான். இன்னைக்கு நம்ம லைஃப்பில் கூட எது நம்மளுடைய வீக்கஸ்ட் பாயிண்ட்? நமக்கு என்ன வீக்னஸ்ன்னு நமக்கே தெரியாது, ஆனால் பிசாசுக்கு தெரியும். நம்ம எதை தொட்டாக்க நம்ம விழுந்துருவோன்னு அவன் தெரிஞ்சிருந்து நம்மளை அதில் வச்சு அடிப்பான். நம்ம வேத வசனத்தில் ஸ்ட்ராங்காக நிற்கணும். அப்படி நிற்கும்போது அவனை வசனத்தினாலேயே நம்ம அடிக்கணும். ஏசப்பா என்ன சொன்னார்? மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதுன்னு சொல்லி, இந்த வசனம் எங்கே தெரியுமா இருக்கு? உபாகமம் 8வது அதிகாரம் 3ஆம் வசனம். இதை நம்ம எடுத்து நம்ம வாசிக்கும் போது அப்போ நமக்கு தெரியும் அவர் எவ்விதத்தில் அவர் வேத வசனத்துக்குள்ள ஊறி இருக்கிறார். உபாகமம் 8ஆம் அதிகாரம். அவன் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். என்ன அருமையான வார்த்தை பாருங்க. நமக்கு நம்மளுடைய வீக்னஸ் நமக்கு தெரியாது, ஆனால் அனைத்தையும் அறிந்திருக்கிறவர் தேவனாகிய கர்த்தர். இன்னைக்கு நம்மளுடைய லைஃப்பில் என்ன சேலஞ்சுக்குள்ளே போகிறோன்றதை நம்ம யோசிக்கணும். ஓகே, இந்த சிச்சுவேஷனில் நான் போகிறேன்னா, அப்போ இந்த ப்ராப்ளம் நான் ஃபேஸ் பண்ணுறேன்னா, இதுக்கு ஒப்பான வார்த்தை வேத வசனம் என்னவா இருக்குது? உடனே அந்த வசனத்தை எடுக்கணும். பிசாசுக்கு எதிர்த்து சொல்லணும். நம்ம வாயினால் அறிக்கை பண்ணணும். இருதயத்தில் நம்ம விசுவாசிக்கணும், வாயினால் நம்ம அறிக்கை பண்ணணும். அவன் ஓடி போயிடுவான். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். எதிர்த்து நிற்கிறதுனா பட்டயத்திலையோ கை இதில் அதெல்லாம் கிடையாது. தெய்வ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை தான் நம்ம வைக்கணும். அவன் இந்த வசனத்தை சொல்லும் போதே அவன் அதை விட்டு ஓடி போயிடுவான். ஏன்னா வேத வசனம் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனோட வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதேன்னு சொல்லிட்டு அவனுக்கு திருப்பி அடிக்கிறார். அவன் ஓடிடுறான். ஆனால் அந்த கன்சிஸ்டண்ட்டாக அவன் அட்டெம்ப்ட் பண்ணுறான். பார்த்தீங்களா, த நெக்ஸ்ட் மோட் ஆஃப் அட்டாக். அவன் சும்மா இருக்க மாட்டான். நம்மளை தப்பு செய்ய வச்சு தேவனிடத்துல போய்
நம்மளை குற்றம் சாட்டிகிட்டே இருப்பான். அவன் பேரே அக்யூசர் ஆஃப் த பிரதரன், சகோதரனை குறித்து குறை சொல்கிறவனாகவே இருப்பான். அவனுடைய வேலையை குறை கண்டுபிடிக்க, ஒரு மனுஷங்கிட்ட இருக்கிறத குறைகளாக கண்டுபிடிக்கிறது வேலை தான் அவனுடைய வேலை. குறை கண்டுபிடிச்சி உங்கள் பிள்ளைன்னு சொன்னீங்களே, அவன் உங்கள ஞானஸ்நானம் எடுத்திருக்கான், உங்களுடைய வசனத்தின்படி ஜீவிக்கிறான்னு சொன்னீங்களே, பாருங்கள் உங்கள் பிள்ளை என்ன பண்ணுது, சொல்லி 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 நம்மளை குறை பேசிகிட்டு இருப்பான். ஆனால் அவனுக்கு எதிர்த்து நம்ம வேத வசனத்தின்படி நம்ம ஜீவித்தோனாக்கா அவன் நம்ம விட்டு விலகி போ. இப்போ அடுத்த வசனம் படிக்கலாம். அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்துக்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பரிக்கையின் மேல் அவரை நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறது என்று சொன்னான். அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறதே என்றார். அவ்வளோதான். இப்போ செகண்ட் அட்டாக். தேவாலயத்தில் உப்புரையிலே கொண்டு தேவனை நிறுத்தியிருக்கிறான். தேவ ஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை நம்ம வாழணும். நமக்குள்ள தேவன் ஜீவனை ஊதி ஜீவ ஆத்மாவாக நம்மளை மாற்றிருக்கிறார். ஆதாமுக்கு மண்ணினால் உருவாக்கி அவனுக்கு நாசியிலே சுவாசத்தை ஊதி அவன் ஜீவாத்மானான். ஸோ நமக்குள்ளே இருக்கிறது யாரு? தேவனுடைய ஜீவன் இருக்கு. இங்கே சோதனைக்காரன் என்ன பண்ணுறான்? சூசைட் பண்ண வைக்கணும்னு பார்க்குறான்.